தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அது ஒவ்வொரு பல்கலைக்கழக சட்டமும் தனித்தனியாக இந்திய அரசியல் சட்டத்தில் இதுக்கெல்லாம் எப்படி நடப்பது என்று பல்கலைக்கழகத்தினுடைய அட்டானமி யூனிவர்சிட்டி, அதாவது முழு சுதந்திரம் அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு உண்டு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு தனித்தனி சட்டம் உண்டு, தனித்தனி விதிகள் உண்டு. எல்லாவற்றையும் சகட்டு மேனிக்கு ஆகி சம்பந்தமே இல்லாமல் நிதியே கொடுக்காதவர்கள் மானிய குழு என்று இப்போது உள்ளே நுழைகிறார்கள். அது தவறு, அது அரசியல் சட்ட விரோதம், அதை ஏற்கக்கூடாது. குதிரை பேரத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற மாதிரி குதிரை பேரம்ன்றாங்க. எம்எல்ஏக்களை குதிரை பேரம் சொல்லி வாங்குறாங்க. குதிரையெல்லாம் மாட்டு சந்தை உண்டு, ஆட்டு வியாபாரம் உண்டு. இப்போதுதான் அண்மையிலே குதிரை சந்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. குதிரை சந்தை அது எப்போதோ நடக்கக்கூடியது, எங்கோ நடக்கக்கூடியது. அரேபியா போன்ற இடங்கள் நடக்கிறது, மற்ற இடங்கள் நடக்கிறது. ஆனால் இப்போது மலிவாக எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு, மக்கள் ஓட்டு போட்ட மக்களையே ஏமாற்றக்கூடிய அளவிற்கு இப்போது புதிய வளர்ச்சி என்ன என்றால் தமிழ்நாட்டில் குதிரை சந்தை. எனவே குதிரை சந்தைக்கு நல்ல விலைகள் போகிறது. எனவே அதிக விலை உள்ளது. இப்போது அதிகமான விலை யாருக்கு என்று சொன்னால் மனிதர்களுக்கே அதிக விலை. மனிதர்களாக மக்களுக்கு ஓட்டு வாங்கிய மனிதர்களுக்கு இன்னும் அதிக விலை.